ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நேற்று அனாலிசிஸ் vlogல நான் சொல்லியிருந்த மாதிரியே ஜஸ்ட்டு ஒரு 3 கேண்டில்ஸ் மொமெண்டம் தான். அதுக்கப்புறம் டோட்டலாக சைட்வேஸில் தான் இருந்தது. ஸோ அதனாலேயே பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஒரு 2 வீக்ஸாவே மார்க்கெட் அப்படிதான் மூவ் ஆகுது. ஸோ ஏதோ பெரிய பிக் ட்ரேட் கிடைக்கிறதா நினச்சி நிறைய ஸ்டாப் லாஸஸோ மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்து கேபிட்டல் எரோட் பண்ணிக்காதீங்க. ஸோ வாங்க நாளைக்கான அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். நாளைக்கு வந்துட்டு அகைன் எக்ஸ்பைரி. ஸோ டுமாரோ சிபிஆர் மாற்றிக்கிறேன். வீக்லி ஹை அண்ட் லோ இருக்கட்டும், டே அண்ட் லோ இதை வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47,542.5 இருக்கு. ஸோ நான் க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். எல்லா லெவல்ஸுமே நான் உங்களுக்கு டைப் பண்ணி டெக்ஸ்ட்டில் காட்டிடுறேன் ஒரு வாட்டி. அது போக நீங்கள் என்ன மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. ஆரஞ்ச் கலர் பண்ணிடுவோம். ஏன்னா ஹை அண்ட் லோஸ் எப்போவுமே நான் ஆரஞ்ச் கலரில் தான் இருக்கும் என்னோடது. அதுக்கப்புறம் லோ வந்து இந்த இடத்துல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த பையரோட லோ கிட்ட வந்தோனே பையிங் வந்துட்டு இனிஷியேட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் பையிங்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அத தாண்டி பெரிய செல்லிங்ல டார்கெட்ஸ்லாம் கிடையாது. ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்கவங்களுக்கு மேபி டார்கெட்ஸ் இருக்கலாம். பட் பையர்ஸா நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல மட்டும் தான் ஒரு ப்ராஃபிட் இருக்கு. நீங்க செல்லரா இருந்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெச்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கலாம். அத தாண்டி பெரிய வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு 200, 300 பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுலயும் குடுக்கல. ஓகேங்களா? அம் ஸோ இப்போ நம்ம நாளைக்கான அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் அகெயின் நான் வந்துட்டு என்னென்ன லெவல்ஸ்ன்னு போட்டுறேன். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 47 545ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R1ம் ப்ரீவியஸ் டே ஹையும் இருக்கு. ஓகேங்களா? R1, ப்ரீவியஸ் டே ஹை 2மே இருக்கு. எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47,700 ரேஞ்சில இருக்கு. ஓகேங்களா? டவுன் சைட்ல பார்த்தீங்கன்னா 3 சப்போர்ட் இருக்கு அகைன். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி பிவோட் ஒண்ணு இருக்கு. சாரி, வீக்லி ஹை. ஒன் செகண்ட். வீக்லி ஹை வந்துட்டு இருக்கு. வீக்லி ஹை ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோ இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, S1 இருக்கு. 3மே எந்த ரேஞ்சில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 47,400 இந்த ரேஞ்சில இருக்கு. ஸோ இதுதான் 3 லெவல்ஸ் ஆஃப் பிவோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 லெவல்ஸ் தான். ஸோ கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சிம்பிளான ட்ரேட்ஸ் தாங்க. சப்போஸ் மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுது, நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் தந்து இந்த 3 லெவல் ஆஃப் சப்போர்ட்ட பிரேக் பண்ணா மட்டும் தான் டவுன் சைட்ல ஒரு பிக் மொமெண்டம் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிக் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே கீழ வெர்ஜின் சிபிஆர் இது எல்லாமே. ஸோ இது எவ்வளோ தூரம் பிரீச் ஆகுதுன்னு தெரியல. எல்லாமே ஃபர்ஸ்ட் டார்கெட் புக் பண்றதுல பாருங்க. நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனாலும் ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அ இருந்தால் பெட்டர். பட் இருக்குமான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மார்க்கெட் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்றதுல கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஆப்ஷன் செல்லிங் பையிங் பண்ணீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் டார்கெட்டும், ஒரு ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றவரா இருந்தா ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் மட்டும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் அப்படி இல்லாம இந்த இடத்துலேருந்து பாசிட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் தருது அப்படின்னா, இந்த ஹைய கிராஸ் பண்ணுச்சுன்னா மட்டும் தான் நல்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் அப்சைட்ல இருக்கும். அது கிராஸ் ஆகாத முன்னாடியே நீங்களே வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி பையிங் இங்க வந்து அக்குமுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு பையிங் பிரைஸ் ஆக்ஷனா இல்ல நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷனா அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டு. இதுல உங்க பேட்டர்ன் எங்க ரிலே ஆகுதோ அதுக்கேத்த மாரி ட்ரேட் எடுங்க. ஒன்ஸ் இந்த 47,700 வந்துட்டு கிராஸ் ஆனா மட்டும் தான் ஒன் டேல வச்சு பார்க்கும்போது 47,700 கிராஸ் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் டார்கெட்ஸ், அதாவது 48,200 வரைக்குமே அப் சைட்ல டார்கெட் இருக்குங்க. சப்போஸ் டவுன் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த லெவல் கிராஸ் ஆனா மட்டும் தான். அதேமாரி டவுன் சைட்ல பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வர ஆரம்பிச்சது அப்படின்னா, மேக்ஸிமம் டார்கெட்ன்னு என்ன கேட்டீங்கன்னா 46,900 அதாவது 47,000 வரைக்குமே ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 500 பாயிண்ட்ஸ் அப் சைட்லயும் இருக்கு. 500 பாயிண்ட்ஸ் டவுன் சைட்லயும் இருக்கு. பட் எந்த பக்கம் கன்ஃபர்மேஷன் தருதோ, ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேக் மூவ் தரும். அந்த ஃபேக் மூவோட முடியும்போது நமக்கு அது ஃபேக் மூவ்னு புரிஞ்சிரும். பட் புரியறதுக்கு முன்னாடியே நெறைய பேர் ஃபேக் என்ட்ரில வந்து என்ட்ரி குடுத்துருவாங்க. நான் அதுக்கு எக்ஸாம்பிளா லாஸ்ட் வீடியோலயும் சொன்னேன். அதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்காம என்ட்ரி குடுக்காதீங்க. பையிங் தான் போகும்னு நீங்களா மைண்ட்ல அசம்ப்ஷன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பையிங் போற மாரி போயிட்டு, அங்கருந்து நெகட்டிவ் கேண்டில் குடுத்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயி செல்லிங் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல செல்லிங் போற மாரி இத பிரேக் பண்ற மாரி காட்டிட்டு மார்க்கெட் பிரேக் குடுத்துருக்காது. எக்ஸாக்ட்டா டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, கேண்டில் பிரேக் ஆயிருக்காது. நாம அது பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கேண்டிலே என்ட்ரி ஆயிட்டு பிரேக் ஆயிரும்னு இருப்போம். ஆனா அது ஆப்போசிட்டா பையிங் மூவ் ஆரம்பிச்சுரும். ஸோ எதா இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. நான் சொன்ன லெவல்ஸ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ அந்த ரேஞ்ச்குள்ள வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பீப்பிள்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்க. கீழ Instagram லிங்க் குடுத்துருக்கேன். அதுல வேணுங்கிறவங்க ஐடில
என்னோட பேஜ வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புதுசா அக்கவுண்ட் ஓப்பன் பண்றவங்க அப்ஸ்டாக்ஸோட ஓப்பனிங் லிங்க் குடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.